இன்னைக்கு நம்ம டயபிட்டிஸ் அண்ட் ஹார்ட் டிசீஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க டயபிட்டிஸ்னா வெறும் சுகர் லெவல் ரத்தத்துல மட்டும் அதிகமா இருக்கிறனால. ஆனா அது மட்டும் இல்ல. சுகர் லெவல் தொடர்ச்சியா அதிகமா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இருதய பிரச்சனை வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு ரீசெண்டான ஒரு ஆய்வுல சொன்னாங்க சுகர் லெவல் ஒரு வருஷத்துக்கு தொடர்ச்சியா அன்கண்ட்ரோலா இருந்தா 67% உங்களுக்கு மாரடைப்பு வர வாய்ப்புகள் இருக்கு. 64% உங்களுக்கு வந்து இருதயம் செயலடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோலா வச்சிருந்தீங்களா கண்டிப்பா இந்த பின்விளைவுகள் இருந்து நம்ம தப்பிக்கலாம். சரி, எப்படி சுகர் உங்களுக்கு இருதயத்தை பாதிக்கிறது? சக்கரை அளவு அதிகமா இருக்கிறதுனால ரத்த குழாய்கள் இருக்க உள்பகுதி எல்லாமே வந்து பாதிப்படையுது. மெதுவா உங்களுக்கு கொழுப்பு பதிய ஆரம்பிக்குது. நாட்கள் போக போக உங்களுக்கு வந்து அதோட ரத்த ஓட்டம் எல்லாமே கம்மியாகுது. இந்த ரத்த ஓட்டம் கம்மியானதுக்கு அப்புறம் இருதயத்துக்கான தேவை, இருதயத்துக்கான அழுத்தங்கள் அதிகமா இருக்கனால உங்களுக்கு அந்த இருதய பிரச்சனை வருது. சரி, இது யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமா வர வாய்ப்புகள் இருக்கு பார்க்கலாம். சுகர் லெவல் தொடர்ச்சியா உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாம இருந்தா, இல்ல சக்கரோட அளவு உங்களுக்கு ரொம்ப 400க்கு மேல தொடர்ச்சியா இருந்தா, இல்ல சக்கரை 10 வருஷத்துக்கு மேல இருந்தா, இல்லனா ஸ்மோக்கிங் இல்ல ஆல்கஹால் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கோ, ஏன்னா கூடவே கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் இந்த ஹார்ட் டிசீஸ் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கண்டிப்பா சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் பண்ணினீங்கன்னா இந்த ஹார்ட் டிசீஸ் நம்ம வராம தடுக்கலாம். எந்த மாதிரி அறிகுறிகள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வரும்னு பார்க்கலாம். குறிப்பா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி இருக்குன்னா நெஞ்சு வலி ரொம்ப அதிகமா இருக்கும். கூடவே உங்களுக்கு வந்து வேர்த்து கொட்டல் இல்ல படபடப்பு இல்லனா மயக்கம் இருக்கும். ஆனா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு எந்த விதமான அறிகுறிகள் இருக்காது. சைலண்ட் எம்ஐன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வலி சொல்லவே மாட்டாங்க. அதே மாதிரி சில பேருக்கு வேர்வை வரும் இல்லைன்னா படபடப்பு வரும். ஆனா அந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு பேஸ் லைன் இசிஜி எடுக்கிறது நல்லது. இசிஜி கண்டிப்பா எடுக்கிறதுனால நம்ம ஹார்ட் டிசீஸ் சீக்கிரமா உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான ட்ரீட்மெண்ட் சீக்கிரமா கொடுத்தீங்கன்னா நம்ம டெத்ல இருந்து நம்ம வந்து பிரிவென்ட் பண்ண முடியும். சோ டேக் ஹோம் மெசேஜ், சுகர் லெவல் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. கூடவே உங்களுக்கு வந்து பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால் லெவல் கண்டிப்பா கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. குட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, முடிஞ்சா வாக்கிங் 180 நிமிஷம் நடக்க பாருங்க. இது எல்லாம் பண்ணீங்களா டெஃபினட்டா ஹார்ட் ப்ராப்ளம் வராம நம்மளால தடுக்க முடியும். நன்றி.